உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றும் கூட ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவே வழி என்பதை குறித்து கலாத்தியர் நிருபத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான் என்று இயேசு சொன்னதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோமாக. இங்கே கலாத்தியர் நிருபம் 1வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயுமல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும் என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கடுமையான வார்த்தைகளாய் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் மனிதனுடைய பாவங்களை போக்க அதற்காக பரிகாரம் செய்த இந்த இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு பெயரும் இல்லை. இயேசு ஒருவரே நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்கிறேன் என்று மனிதனாக வந்து பாவமில்லாமல் சிலுவைக்கு ஏறி மனிதனுடைய பாவங்களையும் சாபங்களையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையை, மனிதன் செய்த பாவத்துக்கான தண்டனையை இயேசு அங்கே அனுபவித்தார். அதுதான் பரிகாரம். இப்படி மனுஷனுக்காக பரிகாரம் செய்த வேறு எவருமே கிடையாது. அப்படியானால் மனிதனுடைய பாவத்தை தொலைக்க வேறு ஏதாவது வழி இருக்கிறதா? மனிதன் தன்னுடைய சுய முயற்சியினாலே பல காரியங்களை முயற்சிக்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு இன்னும் பாவம் போகவில்லை என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் இங்கே இந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக, இரட்சகராக, இவரே தேவனுடைய குமாரன், இவரினுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பலியானார், அதை நான் நம்புகிறேன், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் பாவம் தொலைகிறது. பாவம் தொலைஞ்சிருச்சா இல்லையாங்கிறத வேறு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அவரவருடைய இருதயமே சொல்லுகிறது, இயேசுவின் ரத்தம் என்னுடைய பாவங்களை நீக்கிவிட்டது, நான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன், இப்பொழுது விட்டாலும் நான் பரலோகம் போய்விடுவேன் என்று அவரவருடைய இருதயம் சொல்ல ஆரம்பித்து விடுகிறது. ஆக இது ஏதோ வெளியில் யாரோ சொல்லுவது மாத்திரமல்ல, அவரவருடைய இருதயத்தில் உணர்ந்து பார்க்கிற காரியமாகவும் இருக்கிறது. பாருங்கள், இந்த சுவிசேஷத்தை தவிர வேறு யாராவது வானத்திலிருந்து வந்த தூதனோ இல்லை வேறு ஒரு மனுஷனோ வந்து வேறு ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தா அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று சொல்கிற அளவுக்கு இது போகிறது பாருங்கள். ஏன்னா வேறு எந்த சுவிசேஷமும் இல்லை, வேறு எந்த விதத்துலையும் பாவத்தை தொலைக்க வழி இல்லை. பாவத்தை தொலைக்க ஒரே வழி இயேசுவே. அதனால தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான் என்றார். அதனால தான் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மையை பாராட்டாதிருப்பேனாக அப்படி சொல்கிறான்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மையை பாராட்டாதிருப்பேனாக. ஏன்னா இந்த கேவலமாய் தோன்றுகிற இந்த சிலுவை ரோமர்களுடைய காலத்தில் பெரிய குற்றவாளிகளை மட்டும்தான் அந்த சிலுவையில் அறைவாங்க. அது ரொம்ப கேவலமாக எண்ணப்பட்டது. அப்படி கேவலமாய் எண்ணப்பட்ட சிலுவையில் தான் இயேசுவானவர் போய் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். இந்த பவுல் வேறு எந்த விதத்தில் மனுஷனுடைய பாவங்களை தொலைக்க முடியாது, இயேசுவை இதை செய்து முடித்திருக்கிறார் என்று அறிந்து அவன் என்ன சொல்கிறான், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மையை பாராட்டாதிருப்பேனாக அப்படி சொல்லிட்டான். அது எவ்வளோ பெரிய சரியான வார்த்தைன்னு யோசிச்சு பாருங்கள். இன்னும் ஒரு வசனத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 1 16-17 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்ன? உன்னுடைய பாவங்களுக்காக ஏற்கனவே ஒருத்தர் போய் சிலுவையில் பரிகாரம் பண்ணியிருக்கிறாரு, அது அவரை ஏற்றுக்கிட்டாக்க உன் பாவம் தொலையும், நீ நரகம் போக வேண்டியதில்லை, நீ பரலோகம் போகலாம் அப்படிங்கிற நற்செய்தி தானே அந்த சுவிசேஷம். ஆக இங்கே இந்த பவுல் இங்கேயும் சொல்கிறான், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். ஏன் வெட்கப்படணுமா? அங்கே சிலுவையில் அறையப்பட்ட ஆள், அவர் அங்கே சிலுவையில் பாவம் போல் தொங்கி செத்து போயிட்டார். அது உலகத்தில் மக்களுக்கெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இது மூலமாவா பாவம் தொலைக்கிறதுக்கு இயேசு பாடுபட்டார் அப்படின்னு சொன்னால் உலக மக்கள்லாம் அதை ஒரு கேவலமாக பார்க்குறாங்க. ஆனாலும் நான் சொல்கிறான், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. எது? கிறிஸ்துவின் சுவிசேஷம். அப்படி கிறிஸ்துவின் சுவிசேஷம் நம்ம கேட்கும்போதே, அது கேட்கும்போது நம்முடைய உள்ளத்தில் தேவனுடைய பலன் கிரியை செய்கிறது. தேவனுடைய பலன் நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை உயிர்ப்பிக்கிறது, புது மனுஷனாக்குகிறது. ஒருவன் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியாக இந்த சுவிசேஷத்தை கேட்ட உடனேயே இந்த இருதயத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய மாற்றம் உண்டாகிறது. இந்த சமயத்தில் இன்னொரு வசனத்தையும் கூட நான் உங்களுக்காக வாசித்து காட்ட விரும்புகிறேன். எபிரேயர் 9:14 அதில் சொல்லியிருக்கிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அதாவது கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு இந்த மனசாட்சி சுத்தமாக இருக்கணுமா. இங்கே பாருங்கள், ஏதோ பாவத்தை கழுவிட்டார், ரத்தம் கழுவிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறது மட்டும் இல்லை, மனசாட்சியை சுத்திகரிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்து அங்கே ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது அப்படி சொல்லியிருக்கு. அப்போ இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளும் என் பாவத்தை கர்த்தர் நீக்கிட்டார், இப்போ என்கிட்ட பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவு தைரியமாக இருக்கிறாங்கங்கிறத நீங்கள் அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது, ஒன்றோட ஒன்று சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது நமக்கே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 யோவான் 1:7-9 இயேசுவானவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு தேவன் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியில் நடந்தால், இருளில் இல்லை, பாவத்தில் இல்லை, அசுத்தத்தில் இல்லை, அவர் ஒளியில் இருக்கிறது போல் நீங்களும் ஒளியிலே நடந்தால் அது எப்போ நடக்கும்? இயேசுவை ஏற்றுக்கிட்டு அவருடைய பிள்ளையாக வரும்போது தான் நடக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியிலே நடந்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எவ்வளவு பாவம்? சகல பாவங்கள். பெரிய பாவமாக சின்ன பாவமாக? பெருசு சின்னது எல்லாம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்புறம் 9வது வசனம் பாருங்கள், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாயிருக்கிறார். நம்மை கிறிஸ்துவோடு கூட இருக்க ஐக்கியமாயிருக்கும்படி அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கே. அவருடைய உண்மைனா சொன்னதை செஞ்சிருவார். அவருடைய இரத்தம்மை கழுவுகிறது, பரிசுத்தமாக்குகிறது, ரட்சிக்கிறது, தேவனுடைய பிள்ளையாக்குகிறது, பரலோகத்தின் பிள்ளையாக்குகிறது. இன்றைக்கு இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் பரலோகத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவினால் அவர் உங்களை முத்திரையிட்டிருக்கிறபடியால் தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனே உங்களால் சொல்ல முடியுது. இதை நினைத்து பாருங்கள். உங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்கிற, வெளிப்பாட்டை கொடுக்கிற, உங்களை வழிநடத்துகிற கர்த்தருடைய செய்கைகளை யோசித்து பாருங்கள். யூ வில் பி பிளஸ்ட். ஓகே, காட் பிளஸ் யூ.